ஹே பூமாரி, கரெக்டா வைடி. நீ பாட்டுக்கு எல்லா பக்கமும் மஞ்சள் எடுத்து தேய்ச்சிட போற. அக்கா, எவ்வளவு நேரம் தான் இப்படி ஒண்ணு ஒண்ணா வச்சிட்டு இருக்கிறது? எரிச்சலா இருக்கு தெரியுமா? இருக்கும்டி இருக்கும். ஒழுங்கா வை. காரிக்கா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அந்த மாதிரி பண்ணோம்னா 10 நிமிஷத்துல ஈஸியா மஞ்சள் வச்சு முடிச்சிடலாம். என்ன ஐடியா பூமாரி? இந்த பத்திரிக்கையில இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து நீட்டா அடுக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம லைட்டா பிரிச்சணும் வையே, அந்த முக்குல மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு மஞ்சள் வச்சிடலாம். அதே மாதிரி மேலேயும் வச்சிடலாம், கீழேயும் வச்சிடலாம். பரவாயில்லையே, என் தங்கச்சிக்கு இவ்வளோ அறிவு இருக்கா? உன் தங்கச்சி இல்லக்கா, பின்ன இருக்காதா? வா, அந்த மாதிரி பண்ணுவோம். காரு இப்படி இருந்து கதை விட்டுட்டே இருக்காம போடு போடுன்னு வைங்க. இதோ 10 நிமிஷத்துல முடிச்சிருவோமா? நாளைக்கு முதல்ல பத்திரிக்கை எடுத்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான். ஏமா, முதல்ல யாருக்கு கொடுப்ப? முதல்ல நம்ம ஊர் தலைவருக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே எங்க அண்ணன் ஊருக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரணும். மாமாக்கு வச்சுட்டேன்னு வையேன், பக்கத்துல இருக்க எல்லா ஆளுகளுக்கும் வச்சுட்டு அப்புறம் நம்ம உள்ளூர்ல கொடுத்தா போறோம். ஏமா ஏமா, மாமா வீட்டுக்கு நானும் வரட்டா? நீ வேணா போ மாதிரி, காலேஜுக்கு போகணும்ல. நானும் அப்பாவும் போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? காலையில் போனால் நைட் ஆயிரம் வீட்டுக்கு வர. அது வரைக்கும் அக்காவும் ஒத்தையில இருப்பா. நீ அக்கா கூட இரு. வாரேம்மா, எனக்கு ஆசையா இருக்கு. மாமா வீட்டுக்குலாம் போய் எவ்வளோ நாள் ஆகுது? சொன்னா கேளு பூமாரி, நிறைய இடத்துக்கு போகணும். வயசு பிள்ளைய கூட்டிட்டு அலைய சொல்றியா? வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு இரு. நீ வந்துட்டேன்னா மாடெல்லாம் யாரு பாப்பா? நானும் அப்பாவும் போயிட்டு வந்துடுவோம். இன்னும் வேலை வேற ஏகப்பட்டது கிடக்கு. எப்படிதான் பார்த்து முடிப்போனோ தெரியல. சரிம்மா. ஏன் பூமாரி அதுக்குள்ளேயும் சோகமாயிட்ட? நீ போயிட்டனா அக்கா தனியால இருப்பேன். ஏக்கா, நம்ம 2 பேரும் மட்டும் தனியா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருப்போம். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வீட்டை 2 ஆக்காம இருந்தா சரிதான். என்னம்மா பேசுற? நாங்க என்ன சின்ன பிள்ளைகளா வீட்டை 2 ஆக்குறதுக்கு? சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. டக்கு டக்குன்னு வேலையை முடிங்க மக்களே. 10 நிமிஷம் தாம்மா, இந்த முடிச்சிருவோம். ஆச்சி இருக்க போய் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கு. சமையல் வேலையெல்லாம் ஆச்சியே பாத்துக்கிறா. அதுக்குன்னு ஆச்சி நீ ரொம்ப வேலை வாங்காதம்மா. ஆச்சி கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருவேன், நான் கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க கூடாதுன்னு. ஆமா, எனக்கு எங்க அம்மையை வேலை வாங்குறதுல ரொம்ப ஆசை பாரு. நல்லா சொல்லுவா. இந்த ஆச்சியே வந்துட்டு. ஏ லட்சுமி, கல்லு உப்பு எங்க வச்சிருக்க? அந்த ஜாடியில தாம இருக்கும் பாரு. உப்பு செடியில பார்த்துட்டு தான் வாரேன். உப்பு கம்மியா தான் இருக்கு. உப்பு குறைவா இருக்கையிலேயே தட்டி வைக்க தெரியாத உனக்கு என்ன வேலை பார்க்க நீ? அடுப்பாங்கரையில ஒவ்வொரு சாம தீரதுக்கு முன்னாடியே கொட்டி வைக்கணும். இப்படி சுத்தமா வலிச்சு வச்சிருந்தனா எங்கொடி லட்சுமி தங்கும்? என்ன வேலை பார்த்துட்டு அலையிற நீ? ஒரு கல்லுப்பு கூடயா தீர்றத பார்த்து உன்னால தட்டி வைக்க முடியல? என்ன திட்டு திட்டுற ஆச்சி? இப்பதான் தெரியுதுமா நீ எதுக்கு இப்படி இருக்கன்னு. இங்க இருங்கடி, பல்ல கட்டினா வாயை உடச்சு போடுவேன். சம்பந்தமே இல்லாம பல்ல கட்டுறாளுவோ. ஏடி சொல்லு, உப்பு எங்க வச்சிருக்க? குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. ஏம்மா, கல் உப்பு பாக்கெட்டா பரல்ல தூக்கி வச்சிருப்பேன் பாருமா போய். பாக்கெட்டு உப்பை வாங்கி வச்சிருக்காளாம். உப்புக்காரரு தான் மாசப்பரப்பு ஆனாலே வந்துடுறாரே காலங்காத்தால. அவர்கிட்ட வாங்கறதுக்கு இல்லாம பாக்கெட்டு உப்பை வாங்கி வச்சிருக்கா. என்னைக்கு வாங்கி வச்சாலோ. ஏம்மா, சமைக்கிறேன் பேர்ல என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கியா? இந்த பிள்ளைகள் முன்னாடி தான் சொல்லுவியோ? நான் என்ன முடி சொன்னேன்? உப்பு இல்லைன்னு தானே கேட்க வந்தேன். அதுக்கு ஏன் இப்படி கடுகடுன்னு வாரா உங்க ஆத்தா? ஆச்சி, நீ பேசாம போ ஆச்சி. உப்பு தானே நான் வந்து எடுத்தாரேன். காரு, ஹே வா துளசி, ஆபீஸ் முடிஞ்சு வந்துட்டியா? ஆமா காரு. வா துளசி, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? காபி போட்டு தரட்டா? அதெல்லாம் வேணாம் லட்சுமிமா, வீட்ல பால் இருக்கு, போட்டு குடிச்சுக்கிறேன். என்ன மேடம், எங்க வீட்ல காஃபி குடிக்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஏய் காரு, நான் எதுக்கிட்டு யோசிக்க போறேன்? இதுவும் என் வீட்டு தானே. வீட்ல பால் இருக்கு, யூஸ் பண்ணாம இருந்தா கெட்டு போயிரும். அதான் வேணான்னு சொன்னேன். அவ கிடக்கா, அவ கேட்கான்னு நீ பதில் சொல்லிட்டு இருக்கியாக்கும். லட்சுமிமா, ஒரு விஷயமா தான் வந்தேன். ரேகாக்கு ரொம்ப பல்வலியா, ஏதாச்சும் டேப்லெட்டு மருந்து எதுவும் இருக்கா? ஐயையோ, அந்த பிள்ளைக்கு பல்லு வலியா? சொத்த பல் இருக்கோ? ஆமா லட்சுமிமா, பல்லு அரிச்சிருக்கு. ஏ காரு, வீட்டுல பல்லு வலிக்கு மருந்து மாத்திரை எதுவும் இருக்கா என்ன? பல்லுக்கு வைக்க ஆயில்மெண்ட் இருந்துச்சுமா, நான் தான் வீட்டை கிளீன் பண்ணும்போது எக்ஸ்பைரி ஆயிட்டேன்னு தூர தூக்கி போட்டேன். ஏ துளசி, நீ பேசாம ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிருடி. பல்வலியெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்க கூடாது, தாங்கவே முடியாது. நாளைக்கு வேற ஸ்கூல் போகணும்ல, ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் தான் துளசி. ஆனா டாக்டர் 7 மணிக்கு தான் வருவாங்க.
அது வரைக்கும் அவ தாங்க மாட்டாள்ல, ஏதாச்சும் ரிலீஃப் வேணும்ல. அதான் மருந்து எதுவும் வாங்கி போடலாமான்னு பார்த்தேன். சரி, நான் போய் அம்புஜத்தை வீட்டில் போய் கேட்டு வரேன். பல்லு வலிக்கா? அதுக்கு கை மருந்தே இருக்கேம்மா. என்ன மருந்தாச்சு? வீட்டுல எலுமிச்சம்பழம் இருக்கா? இருக்கு. ஒரு கூலி கரண்டி எடுத்துக்க, அதுல அரை மூடி எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு விட்டுக்க, அதுல இத்தினூண்டி ஒரு ஸ்பூனு கல் உப்பு போட்டு 5 கிராம்பு அதை நல்லா நுணுக்கி போட்டுக்கணும். அந்த கரண்டியை அப்படியே அடுப்புல வச்சு நல்லா குறைச்சி வச்சுக்கணும். அடுப்பை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டேன்னு வையே, ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பேஸ்ட் பதம் வந்ததும் இறக்கி வச்சு லேசா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் வெது வெதுன்னு இந்த பல்லு வலி இருக்கும்ல, அந்த இடத்துல வச்சிடணும். அப்படி வச்சா நல்லா கேட்கும். பல்லு வலி சீக்கிரம் சரியாயிரும். ஒரு நாளைக்கு 3 வாட்டி வைக்கணும். சரி பாட்டி, அப்ப நான் இப்ப போய் ட்ரை பண்றேன். பாவம் பல்வலிக்குன்னு அழுதுகிட்டே இருக்கா. அச்சிச்சோ, அழுறாளா? ஆமா பூமாரி, பல்வலி தாங்க முடியலையா. நான் இப்போதைக்கு இந்த மருந்தை வைக்கிறேன். அப்புறம் நைட் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்குறேன். சரி துளசி, அப்போ போய் உன் தங்கச்சியை பாரு. நான் அப்புறமாட்டு வாரேன். ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா சொல்லு, கூட வாரேன்னு. சரிங்க லட்சுமி அம்மா, அப்போ நான் வாரேன். பல்லு வலியை மட்டும் தாங்கவே முடியாது. என்ன கஷ்டம் அது. அடுப்புல குழம்பு போட்டிருக்கேன், நான் போய் பார்க்கேன். சரிம்மா, அப்போ நானும் 2 வீட்டில் பால் கொடுக்க வேண்டியது இருக்கு, போயிட்டு வரேன். ஆட்டம் டீ. வெளியில போயிட்டு வரலாம்னு பார்த்தா கரெக்டா மாமியா கிளவி இங்கெல்லாம் உட்காந்துருக்கு. ஏத்தே, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். வீட்டுல இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப எங்க வெளியில போற? ஏத்தே, காத்தாட அப்படியே போய் நடந்துட்டு வரேன் தே. நீங்களும் வேணா அப்படியே போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாங்க தே, ரிலாக்ஸா இருக்கும். நானே முட்டி வெளியில உட்கார்ந்துருக்கேன், இவளுக்கு வெளியில போய் நடக்கணுமாம்ல. ஏத்தே, உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, சுகர் குறையணும்னா டெய்லி ஒரு 1/2 மணி நேரமாவது நடக்கணும். 1/2 மணி நேரம் நடக்கணுமா? மருமவளே, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க நடக்கலனாதான் காரியம் நடக்கும் தே. காரியம் நடக்குமா? யாருக்கு? என்னையதான் சொல்றியோ காரியம் நடக்கும்னு? ஆத்தாடி, கிளவி கரெக்டா கேட்டுவிட்டால. நல்ல பாம்பு காதுதான். நீ ஒரு பக்கமும் போக வேண்டாம், போய் குருமால தேங்காய் அரைச்சு ஊத்து. குருமாக்கு தேங்காய் அரைச்சி ஊத்தியாச்சு, அடுப்பையும் அணைச்சாச்சு, சப்பாத்தி மாவு விரவி ஒரு ஓரமா வச்சிட்டேன். இன்னும் ராத்திரி ஆவல, ராத்திரி ஆனாதான் சப்பாத்தியை தேய்ச்சி போட முடியும். அது வரைக்கும் நான் இங்க சும்மாவா உட்காந்துருக்க? ஏன் நாளா வீட்டுல இல்லையாக்கும்? தான் நாடகம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்ல, பேசாட்டி இரி. வீடு விடா சோவறதுக்கு அலையிற. நல்லா இருக்க குடும்பத்தை நாசமாக்க ஒருத்தி வருவா, நாசமா போன குடும்பத்தை நல்லாக்க ஒருத்தி வருவா. அவ்வளோதான் இந்த நாடகம். அதை பார்க்கறதுக்கு மணிக்கணக்கா உட்காந்து பார்க்காவ. எத்தே, எனக்கெல்லாம் இதை பார்க்கறதுக்கு பொறுமையும் கிடையாது, சக்தியும் கிடையாது. என்னைய வெளியில போவிடுங்க. வெளியில போய் பாரு, என் மவன் வரட்டும். மவன் வந்தா சொல்லிருங்க, நான் வெளியில போயிருக்கேனே. போயிட்டு வரேன் தே. அடியே நில்லு, போன ஒரேடிய பேரு. திரும்பி வந்தேன்னு வையி, இந்த வீட்டுல நடை ஏத்த மாட்டேன் பாத்துக்க. பரவாயில்ல தே, நான் தாண்டி வந்துடுறேன். போயிட்டு வரேன். பாய் பாய், see you. வரட்டா? கொழுப்ப பாத்தியா? என்ன ஐயாத்த இருக்கும், நம்ம கிட்டயே ஆடிக்கிட்டு போறான், ஆடிக்கிட்டு. என் மவன்காரன் வரட்டும், அப்புறம் தானே இருக்கு அவளுக்கு. ஒத்தையில நிக்கிறேண்டி, ஓனப்பில் கத்துறேண்டி, கண்ணு மண்ணு தெரியாம கண்டபடி போனேன். இங்க பாருடி, இந்த கணேசன் தாத்தாவ தனியா இருந்து பாடிட்டு இருக்காரு. பக்கத்துல பாட்டில் வச்சிருக்காரு பாருங்கக்கா. அப்பா ஒரே குடிதான். இந்த குடியில என்னதான் இருக்கோ? ஆமா சின்ன பொண்ணு, நிறைய ஆம்பளைல இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்காவளே, இந்த குடியில என்னதான் இருக்கோ? எனக்கும் அதே சந்தேகம் தாக்கா, ரொம்ப நாளா இருக்கு. நம்மளும் ஒரு நாள் குடிச்சு பார்க்கணும். குடிக்காமவே பைத்திய மாதிரி தம்பி வளர்ற. போங்கக்கா, ஒரு நாள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கணேசன் தாத்தா கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு ஆளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பாப்போமா? எவட்டி எவ என்கிட்ட ஆட்டைய போடணும் பேசிட்டு இருக்காவ? எடுத்துக்கோங்க டீ, எடுத்துக்கோங்க. என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. கூட்ட மறந்தே பறந்து கூண்டி கிளியான, ஒத்தையில நிக்கிறேண்டி, ஓனப்பில் சுத்துறேண்டி. பாத்தியா சின்ன பொண்ணு, எங்க நம்ம அதை வாங்கி குடிச்சிருவோன்னு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி தூர போட்டாரே. சரியான கிழவர் தான். கணேசன் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு டீ? எத்தனை நாள் தான் இப்படியே சோக கீதை
வாசிச்சுட்டு இருக்க போறீரு? ஆமா, எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீரு, நல்லாவே இல்ல. நான் கொடுத்த அன்பெல்லாம் வீணா போயிட்ட. அந்த தேவனே தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டிக்கு தான் அதிகமா அழுதாராம். நாளா ஏமாத்திரம் சாதாரண மனுஷன். கவலைப்படாதீங்க கணேசன் தாத்தா. எது நேற்று உன்னுடையதோ அது இன்று வேறு ஒருத்தனுடையது. அடிகளா போங்கடிகளா, நான் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன், பழமொழி பேசிட்டு இருக்கீங்களோ? யோ தாத்தா, பழமொழி இல்ல, இது வாழ்க்கையோட தத்துவம், புரிஞ்சுக்கிடுங்க. எஸ், நத்திங் இஸ் பெர்மனன்ட். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கோமா அதுதான் நிரந்தரம், அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எஸ், டெஃபினெட்லி டெஃபினெட்லி, அதான் வாழ்க்கை. போருமா நிறுத்துங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறது தலை சுத்திக்கிட்டு வருது. பாவங்கா, விட்டுருவோம். உள்ளூர் ஆளுக்கு பத்திரிக்கை வைக்க லட்சுமியும் சேர்த்து கூட்டு போகணும். போய் அவள்கிட்ட சொல்லிட்டு வருவோம், இல்லைன்னா தனியா பேருவா. ஐயா ரெட்டி நெல்ல போல அவசரமா ஆசை வச்சே ஐத்த மக. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, பாடிட்டு இருக்காரு பாருங்க மறுபடியும். வாங்க நம்ம போவோம். சின்ன பொண்ணு சும்மா பாடல, திரும்பி பாரு. இவன் என்னத்துக்கு இங்க உட்காந்துருக்கான்? எடுபட்ட பையன் போற இடத்துலலாம் வந்து உட்காந்துருக்கான். வடிவே யூ ஃபார் மீ ஐ ஃபார் யூ சேந்தாக்கா ஐ லவ் யூ. சின்ன பொண்ணு, நம்ம படிக்கலனா ஐ ஃபார் இந்தியா, யூ ஃபார் அம்ரல்லா அதானட்டி வரும். ஆமாக்கா. யோ கணேசர், வாயை உடச்சு போடுவேன். இவ்வளோ வயசு பொம்பளைய பார்த்து பாட்டு படிக்கிற பாட்டு மூடிக்கிட்டு போயிரும். என் மவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என் வழியில குறுக்க வந்தீரு அம்படுதான். மூடிட்டு இருக்கிறதுலாம் என் டிக்ஷனரியிலேயே இல்ல வடிவே. அதானே, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாதான் கணேசன் தாத்தா கலகலன்னு இருப்பாரு. உங்களுக்கு என்னடி இந்த ஆள் கூட வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க? அவரை குடிச்சு போட்டு ஒளறிக்கிட்டு கிடக்காரு. இந்த ஆள் கிட்ட நின்று என்ன பேச்சு? போய் உங்க வீட்டு சோழிய பாருங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது, கணேசன் தாத்தா எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு. ஆமா, அவர் ஒரு கவலையில இருக்கையில அப்படிலாம் நாங்க விட்டுட்டு போயிட மாட்டோம். இங்க பாரு கணேசன், உன்னைய என் மவன் கல்யாணத்துக்கு கூப்பிடணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ பண்றதெல்லாம் எதுவுமே சரியில்லை. ஆமா, ஏய், நீ என்னடி கல்யாணத்துக்கு கூப்பிடுறது? நீ கூப்பிட்டாதானே வருவேனா? நீ கூப்பிடாமவே வருவேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. உமருக்கு ஒரு நாள் இருக்குல்ல, கிட்ட கிட்ட சொல்லி சோத்துல விஷத்தை வைக்க சொல்றேன். ஏ அம்மா, என்ன கத்துறா? பொம்பளையா இவ 3 வாய மொத்தமா வச்சிருக்கா. இப்பதான் கணேசன் தாத்தா கரெக்டா பேசுறாரு. ஏறி அடி கபிலா, இது நம்ம காலம். எப்பா, கையில சூலாயுதம் மட்டும்தான் இல்ல, அதையும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவ பத்திரகாளி மாதிரி இருப்பா. ஒழுங்க வீடு போய் சேரும். ஆளை பாரு ஆளை, வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. போறேன். இனிமே நீயே நினைச்சாலும் என்னைய பார்க்க முடியாது, என்கிட்ட பேச முடியாது. இனி நீ யாரோ நான் யாரோ? போடு போடு. என்னைய பார்க்காம நீ ஏங்கி தவிப்ப, அத பார்த்து நான் சிரிப்பேன். ஆமா, இவர் பெரிய மன்மத குருவி, இவரை பார்க்காம ஏங்கி தவிச்சு செத்து போயிருவாவ. பேசாம போயா, என்கிட்ட அறுப்பு வாங்கிட்டு இருக்காதீரும். இந்த மனுஷனை எங்கெல்லாம் தேடனே, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ஏ கணேசன் தாத்தா, இப்ப எதுக்கு வெட்ட போற ஆடு மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீரு? கிட்டு இங்க பாருகிட்டு, இந்த கணேசனை என் வழியில வர சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். என்ன செய்வே செஞ்சு அடக்கி உடக்கி வை. என் மவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அந்த பிரஷர் வேற தாங்கல, இவர் வேற பிரஷர் ஏத்துறாரு. அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ போ வடிவு, வேலைய பாரு. அந்த கிழவை இனிமே வாயவே திறக்க மாட்டான். என்னம்யா, உமருக்கு என்ன வேணும்? காலையில வீட்டை விட்டு போன மனுஷரை ஆளை காணமேனு நானும் தெரு தெருவா தேடிக்கிட்டு அலையிறேன்.
உமருக்கு என்னடா திமிர ஆகி போயிட்டு இனி சும்மா விடக்கூடாது. ஐயையோ ஏ பாட்டி விடுங்க, தாத்தாவை அடிச்சு கொண்டு போட்டுறாதீங்க. ஏக்கிட்டு தாங்க முடியல, அடிக்காதே டீ. இனிமே போவேரா சொல்லும் சொல்லும். போமாட்டேன். தேவையில்லாம வாயை திறப்பேரா, வாயை எங்கேயாவது குடுப்பேரா, வாயிலே அடிக்கேன். பாட்டி போற நிறுத்துங்க. கொன்னு புட்டாலே, அடிச்சு கொன்னு புட்டாலே. இன்னும் வாய அடங்கல, வாய மூடும். கணேசன் தாத்தா கிட்டு பாட்டி கோவப்படுத்தாதீங்க. கிட்டு பாட்டிக்கு இவ்வளோ கோபம் வருமா? நானே இன்னைக்கு தான் பார்க்கேன். அதானே எவ்வளவு பாட்டு வச்சிருப்பீங்க, நம்ம கிட்டு பாட்டிக்கு ஒரு பாட்டை எடுத்து விட்டு கூல் பண்ணுங்க. தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தானம்மா கேட்டு, உன்னால் தானம்மா. அப்படி போடு, சூப்பர் சூப்பர். ஏ கிட்டு பாட்டி பாவம் கணேசன் தாத்தா, இனிமே தாத்தா மேல கோவப்படாதீங்க. கோவப்பட வைக்காரு. வெளியில போற மனுஷன் ஒரு வார்த்தை நான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்களே பாத்தீங்களா நான் எப்படி அந்த வேகாத வெயில தேடி அலைஞ்சேன்னு. ஆமா பாவம் இந்த பாட்டி, வயசான காலத்துல இப்படி தேட விடாதீங்க. ஏ தாத்தா ஏன் இப்படி கொடுமை பண்றீங்க? எங்கேயாவது போன சொல்லிட்டு போங்க. சரி கேட்டு, இனி எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். எங்கேயாவது போனீர்னா காலை உடைச்சிருவேன். இனி வீட்ல தான் இருக்கணும். சரிம்மா தாயி, நான் வீட்லயே இருந்துக்கிறேன், அடிக்காத. ஐயோ கணேசன் தாத்தா, வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு அன்இன்ஸ்டால் பண்றது, இன்னொன்னு அப்டேட் பண்ணிக்கிறது. அன்இன்ஸ்டால் பண்றதெல்லாம் இப்ப யோசிக்க வேண்டாம். நம்ம சந்தோஷமா வாழணும்னா நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும். சரிங்க டி, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இனி இந்த கணேசன் தாத்தா எப்படி இருக்காருன்னு பாருங்க. சூப்பர் தாத்தா, இதான் வேணும் எங்களுக்கு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சோக கீதமே வாசிச்சுட்டு இருந்தா எங்களுக்கு கடுப்பாகுமா இல்லையா? இனி பாட்டே படிக்க கூடாது. சரிம்மா, வா போவோம். சரி சமாதானம் ஆயிக்கோங்க. ஆமா இங்க வச்சே சமாதானம் ஆயிக்கணும். கிட்டுப்பாட்டி வீட்ல போய் சப்பாத்தி கடை எடுத்தேன், வாரில் எடுத்தேன், மோரத்தை எடுத்து அடிச்சேன்னு எந்த வயலன்ஸும் இருக்க கூடாது. சரிங்க டி, தூரம் நவுளுங்க, நாங்க போட்டோம். கம்ப தந்துருங்க. இனிமே கம்பு எதுக்கு? நாங்காலி மொத்தமா காலி. இவ்வளோ அடி வாங்கி கணேசன் தாத்தாக்கு சேட்டை அடங்கல பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.